நூறுசாமி டைரக்டர் சசியோட டைரக்ஷன்ல இந்த வீக் ரிலீஸ் ஆகியிருக்க ஒரு படம். இந்த படத்துல லப்பர்பந்து ஃபேமஸ் ஸ்வாசிகா, விஜய் ஆண்டனி, அஜய், சக்தி, கருணாஸ், பாலாஜி சக்திவேல் மற்றும் பலர்னு எக்கச்சக்கம் பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தை ஓபன் பண்ணா ஸ்வாசிகா சின்ன வயசுலயே ஹஸ்பண்ட் இழந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. பையனா போக்கி மார்கன் இந்த படத்துல நடிச்சா அஜய் நடிச்சிருக்காரு. 2வது பையனா டிவில பயங்கர ஃபேமஸா இருக்க சக்தி அப்படின்றவர் நடிச்சிருக்காரு. பசங்களை வச்சு ஹஸ்பண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற சுவாசிகா ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் பேசாம நம்ம செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வராங்க. இந்த ஒரு விஷயத்த பசங்க கிட்ட சொல்றப்ப அவங்க பயங்கரமா திட்டி அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பசங்களும் காலேஜ் போய் அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போறப்போ ஒரு மெச்சூரிட்டி வருது. பேசாம நம்ம அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணா என்ன அப்படின்ற ஒரு சிந்தனை வருது. அவங்களுமே திரும்ப சுவாசிகேட்ட வந்து அம்மா பேசாம நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பா அந்த மைண்ட் செட்ல கிடையாதுங்க. செகண்ட் மேரேஜ் வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஊர்ல இது ஒரு பயங்கர பேசும் பொருளா மாறுதுங்க. அதுக்கப்புறம் இவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரியல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்ட ரொம்ப அழகாவே ரியல் லைஃப்ல கன்வெர்ட் பண்ணி பயங்கரமா எக்ஸிகியூஷன் பண்ணியிருக்காரு டைரக்டர் சசி. இவருக்கு ஒரு பாராட்டுனே சொல்லலாங்க. அண்ட் தென் இப்ப சிங்கிள் மதரா இருக்கிறவங்களும் சரி, சிங்கிள் ஃபாதரா இருக்கவங்களும் சரி, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பசங்களை வளர்க்கறதுக்கு, இந்த சமுதாயத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம் ரொம்ப ஆணித்தனமாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதுவும் மோஸ்டா சிங்கிள் மதரா இருக்கிறவங்க இந்த சொசைட்டில எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்க, அவங்கள சுத்தி இருக்கவங்க அவங்களை என்னென்ன பேசுறாங்க, இந்த சொசைட்டி அவங்களை எப்படி பாக்குது அப்படின்ற விஷயம் எல்லாமே ரொம்ப அழகாவே கன்வே பண்ணியிருக்காங்க. 2 டைரக்டர் சசி அவர் எடுத்துக்கிட்ட கான்செப்ட ரொம்ப அழகாவே ப்ராப்பராவே எக்ஸிகியூஷன் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராவே வந்திருக்கு. 3 ஸ்வாசிகா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல டாப் நாச்னே சொல்லலாங்க. எமோஷனா இருக்கட்டும், சென்டிமெண்டா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் எமோஷன ரொம்ப அழகாவே கன்வே பண்ணியிருக்காங்க. மேபி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவார்டு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் அவங்களுக்கு பசங்களா நடிச்சிருக்க அஜயா இருக்கட்டும், சக்தியா இருக்கட்டும், அவங்களுமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேரேஜ் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்கு அப்படின்றத இந்த படத்துல ரொம்ப அழகாவே கன்வே பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனி இவருமே இந்த படத்துல நடிச்சிருக்காருங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் வர ஒரு சின்ன கேமியோ. அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல ரொம்ப யதார்த்தமா பண்ணிட்டு போயிட்டாரு. பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்க பாலாஜி ஸ்ரீராம் படத்துக்கு எந்தெந்த எமோஷன்ல எப்படி மியூசிக் தேவையோ அழகாவே மியூசிக்கை இந்த படத்துக்கு ஆப்டாவே கொடுத்திருக்காரு. படத்தோட இன்டர்வல் ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸா இருந்ததுங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்பீடா போச்சு. பார்க்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருந்தது. கிளைமேக்ஸ், ப்ரீ கிளைமேக்ஸ் 30 நிமிட்ஸ் படம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் பரபரப்பாவும் இருந்தது. அவங்க ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டிப்பாங்க. அதுல இருந்து தப்பிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஸ்கிரீன் பிளே ரொம்ப பார்க்க இன்ட்ரஸ்டிங்காவே இருந்ததுங்க. கண்டிப்பா இந்த படத்தை ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு இது ஒரு மெசேஜாவே இருக்குங்க. வழக்கமா டைரக்டர் சசியோட மூவிஸ்ல ஒரு சோசியல் மெசேஜ் கட்டாயம் இருக்குங்க. இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கு. கண்டிப்பா அதை நம்ம வீட்டுக்கு டேக் கேவா எடுத்துட்டு வரலாம். இந்த படத்துல நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க சின்ன லேக் இருக்கு. கொஞ்சம் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட்டா ஆட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா ஓவராலா இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரப்ப இந்த படத்துக்கு இது போதும்பா, இதுல என்னப்பா மிஸ்டேக் பார்க்கணும், ஒரு நல்ல படம் வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணா போதா, அதுல குறம் குற்றம்லாம் கண்டுபிடிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கு இருந்தது. இந்த நூறுசாமி படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா 5க்கு எவ்வளவு ரேட்டிங் அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாம 5க்கு கட்டாயம் 3.9 தருவோங்க. மொத்தத்துல 100 சாமி செகண்ட் மேரேஜ் வேணாம்னு சொல்றான் பாத்தீங்களா, அவனுக்கு படத்தை போட்டு காமி அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுமா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா